2036 में विनाश होगा या तारीख बढ़ेगी आगे 2036 ವಿನಾಶಮಾಗುಮಾ ಇಲ್ಲೇನಾ डेट तल्ली पोगुमा क्या वास्तव में विनाश होगा या तारीख बढ़ेगी आगे इन्ना वास्तवत्ल विनाशमागुमा इल्लेना डेट तल्ली पोगुमा कब तक चलेगी दुनिया क्यों होगा विनाश एप्पोवरिक्कू इंद उलगम नडक्कुम विनाशम ये आगो समय सीमा के अंदर है या समाप्ति की ओर है நேரம் என்றது லிமிட்டடாக இருக்குதா எல்லையில இருக்குதா இல்லைன்னா முடிய போகுதா अनेक प्रश्न का उत्तर एक ही वीडियो में जानने के लिए अंत तक जरूर देखें நிறைய விதமான கேள்விகளுக்கு பதில் ஒரே வீடியோல பார்க்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பாருங்க ये वक्त जा रहा है இந்த நேரம் போயிட்டு இருக்குது सृष्टि के जल्दी ही 12 बजेंगे सृष्टि சீக்கிரமாக முடிய போகுது முடிஞ்சு போய்டும் The world is on its deathbed இந்த உலகம் தன்னோட கடைசி நேரத்துல இருக்கு ये दुनिया अब होपलेस केस है இந்த உலகம் இப்போ ஹோப்லெஸ் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே இத ஒண்ணுமே செய்ய முடியாது अब कोई धर्म पिता कोई डॉक्टर नहीं आएगा இப்ப எந்த தர்ம பிதா எந்த டாக்டரும் வர மாட்டாங்க जो इस दुनिया को रिपेयरिंग करके लंबे समय तक இந்த உலகத்தை ரிப்பேர் பண்ணி ரொம்ப நீண்ட கால வரைக்கும் இத ஓட்டுறதுக்காக चला पाए நடத்துற போல செய்யறதுக்காக ஒண்ணு வர மாட்டாங்க होने वाला है युद्ध भयंकर யுத்தம் என்றது பயங்கரமாக ஆக போகுது धार्मिक दंगे அப்படின்னா தர்மத்துக்காக யுத்தம் சண்டை குதிரத் கா கஹர் இயற்கையினோட கோபம் एटॉमिक विस्फोट एटम बॉम्ब से वेड़क्यों इस एटॉमिक एनर्जी से सारी दुनिया का ध्वंस होगा இந்த एटॉमिक एनर्जी नाल मुळु उलगम नष्टमागुम सबको अपने शरीर छोड़ने पड़ेंगे எல்லாருக்குமே அவங்களோட शरीरங்களை விட வேண்டியதாக இருக்கும் कौन बचेंगे யாரு உயிரோட இருப்பாங்க वो बचेंगे யாரு மிஞ்சமாக இருப்பாங்கன்னா जिन्होंने याद की युक्ति सीखी होगी யாரு நினைவினோட யுக்திய கத்திருப்பாங்களோ அவங்க அத பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்களோ அவங்க भगवान बाप की गहरी याद में ऐसी तल्लीनता हो जाए भगवान அப்பாவினோட நினைவுல அப்படி மூழ்கி போயிடணும் जो श्वास प्रश्वास लेना भी भूल जाए எப்படி ஒவ்வொரு செகண்ட் கூட என்ன மூச்சு பிரீத்த எடுத்துக்கிறோமோ அத கூடயும் எடுத்துக்கிறது மறந்து போயிடணும் மூச்சியை எடுத்துக்கிறது கூடயும் மறந்து போயிடணும் एटॉमिक विस्फोट एटॉमिक एनर्जी என்ன வெடிக்குமோ उनको असर ही नहीं करेंगे அவங்களுக்கு அதோட பிரபாவம் என்றது ஏற்படாது जो बदबू फैलेगी என்ன துர்நாத்தம் பரவுமோ वो उनको प्रभावित नहीं करेगी அது அவங்களுக்கு பிரபாவிதம் பண்ணாது அடிமையாக்காது ये अंत ही आरंभ है एक नई शुरुआत का இந்த கடைசி நேரம் என்ன இருக்குதோ இதுதான் ஒரு புது விஷயத்துக்கான ஆரம்பம் வாட்ச் ஃபுல் வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க ये भौतिक विनाश जैसे अभी
विनाश कितने प्रकार से होगा विनाशम எத்தனை ரூபத்துல ஆகும் எத்தனை விதமான விநாசம் ஆகும் क्लाइमेट चेंज से सब तरीके से பாபா சொல்றாங்க எல்லா ரூபத்திலயும் क्लाइमेट चेंज होना கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது भूकंप आना பூகம்பம் வருது बरसात होना மழை பெய்யுறது अकाल होना பஞ்சம் ஏற்படுறது ये सब प्राकृतिक आपदाओं से भी विनाश होगा இது எல்லாமே இந்த இயற்கையினோட சிற்றங்கள் மூலமா கூடயும் ஏற்படும் और एटॉमिक एनर्जी से भी विनाश होगा பிறகு ஆட்டமிக் எனர்ஜி மூலமா கூடயும் விநாசம் ஆகும் ये मानवीय आपदाएं हैं இது மனிதர்கள் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கிற ஆபத்துகள் சிற்றங்கள் एक ही बार होगा या 20 साल प्रति कितना साल तक नहीं हो जाएगा இது எத்தனை வருஷங்களுக்காக ஆகும்னு கேக்குறாங்க दो तरह के विनाश झाड़ के चित्र में दिखाए हैं ரெண்டு விதமான விநாசங்கள் கல்ப மரத்துல காமிக்கப்பட்டிருக்குது जो झाड़ का चित्र ब्रह्मा बाबा के थ्रू बनवाया शिव बाबा ने எந்த கல்ப மரத்தை பிரம்மா பாபா மூலமா சிவ பாபா உருவாக்குனாங்க उसमें दो प्रकार के विनाश दिखाए गए हैं दोनों कोने में அதுல ரெண்டு விதமான விநாசங்களை காமிச்சிருக்காங்க ரெண்டு கார்னர்ஸ்ல ஓரங்கள்ல एक में महाभारी महाभारत युद्ध ஒண்ணு என்னன்னா ஒண்ணுல என்ன காமிச்சிருக்காங்கன்னா மகாபாரி மகாபாரத விநாசம் जो तृतीय विश्व युद्ध के नाम से है இது தேர்ட் வேர்ல்ட் வார் மூணாவது வேர்ல்ட் வாரினோட ரூபத்துல இருக்குது और चतुर्थ विश्व युद्ध है एटॉमिक एनर्जी का युद्ध பிறகு நாலாவது விஸ்வ யுத்தம் நாலாவது உலகத்தினோட போர் என்ன இருக்குதோ அது उसमें सारी दुनिया खलास हो जाएगी அதுல எப்படின்னா ஆட்டமிக் எனர்ஜி மூலமா ஆகும் அதுல எல்லா முழு உலகம் விநாசம் ஆயிடும் और बाबा ने बोला है பாபா சொல்லிருக்காங்க जब विनाश शुरू होगा तो सबसे पहले விநாசம் எப்போ ஆரம்பம் ஆகுமோ அப்போ எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் जोर का अकाल पड़ेगा ரொம்ப தீவிரமாக பஞ்சம் ஏற்படும் उसी में मारा मारी शुरू हो जाएगी அதுலயே அடிதடி என்றது ஸ்டார்ட் ஆயிடும் चाहे हिंदुस्तान हो चाहे पाकिस्तान हो இப்போ அவங்க ஹிந்துஸ்தானா இருக்கலாம் பாகிஸ்தானா இருக்கலாம் शीशा दे इधर से बताने के लिए पाकिस्तान से आक्रमण ही कर सकता है डाइवर्ट करने के लिए बुद्धि को இப்போ புத்தியை டைவர்ட் பண்றதுக்காக இந்த பாகிஸ்தான் ஒண்ணு தாக்க முடியாது 47 में जब हिंदुस्तान पाकिस्तान का बंटवारा हुआ 47ல எப்போ ஹிந்துஸ்தான் பாகிஸ்தானினோட விபாஜனம் ஆச்சு அப்படின்னா பார்ட்டிஷன் ஆச்சு तो हिंदुस्तान के हर शहर से அப்போ ஹிந்துஸ்தானினோட ஒவ்வொரு நகரத்திலிருந்து கூடயும் जो एक ट्रेन निकली ஒரு ட்ரெயின் என்ன வெளிப்பட்டது वो सेफ चली गई அது சேஃபாக போயிடுச்சு कोई मारकाट नहीं हो पाई எந்த விதமான அந்த ட்ரெயினை கட் பண்றது இல்லன்னா அவங்க கொலை பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே ஆகல उसके बाद जो दूसरी ट्रेनें चली அதுக்கு பிறகு ஏதெல்லாம் நெக்ஸ்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சோ போச்சோ हर शहर से ஒவ்வொரு நகரத்திலிருந்து वो सब काट डाली गई அது எல்லாமே கட் பண்ணப்பட்டது जो आदि में हुआ என்ன ஆரம்பத்துல ஆச்சோ वो ही अंत में होता है அதேதான் கடைசியில ஆகும் अंत में भी ऐसा ही होगा கடைசியில கூட இப்படிதான் ஆகும் नरक की दुनिया के बीच स्वर्ग का वर्षा देता हूँ நரகத்தினோட உலகத்துக்கு நடுவுல ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுப்பேன் तो दो दुनिया हो गई அப்போ இரண்டு உலகங்கள் ஆயிடுச்சு नारकीय राक्षसों की दुनिया நரகத்தினோட ராட்சசர்களோட உலகம் हिंसकों की दुनिया
இம்சை பண்ணக்கூடியவங்களோட உலகம். और एक देवताओं की दुनिया. பிறகு ஒன்னு தேவதைகளோட உலகம். जब दो दुनिया बनेगी, எப்போ ரெண்டு உலகங்கள் இருக்குமோ, शुरुआत होगी. ஆரம்பமாகுமோ, शुरुआत छोटे रूप में होगी ஆரம்பம் சின்ன ரூபத்துல ஆகுமா, या एकदम 33 करोड़ के रूप में होगी. இல்லன்னா முழுமையாக 33 கோடி ரூபத்துல ஆகுமா, சின்ன ரூபத்துல ஆகும். छोटा सा परिवार तैयार होगा. சின்ன பரிவாரம் தயாராகும். जितनी छोटी सी राजधानी स्थापन होगी, எந்த அளவுக்கு சின்ன ராஜதானி ஸ்டார்ட் ஆகுமோ, तो राजधानी स्थापन होने के साथ ही साथ विनाश की भी शुरुआत हो जाएगी. இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆனதுக்கு அது கூடயே என்ன ஆகுதுன்னா விநாசம் என்றது ஆரம்பம் ஆயிடும். और जब विनाश शुरू होगा, பிறகு எப்போ விநாசம் ஸ்டார்ட் ஆகுமோ उस समय की ये बात है அந்த நேரத்துக்காக இந்த விஷயம் இருக்கு. कि एक ही ट्रेन चलेगी ஒரு ட்ரெயின் தான் ஓடும் 47 के मुआफिक 47 போல हर शहर से. ஒவ்வொரு நகரத்திலிருந்தையும். ऐसा माहौल बन जाएगा அப்படிப்பட்ட ஒரு வாतावरणம் ஏற்படும். कि दूसरी जो ट्रेन चलेगी हर शहर से, மத்த ட்ரெயின்ஸ் என்ன வருமோ நகரங்கள்ல மத்த நகரங்கள்ல இருந்து वो काटी जाएंगी. அது எல்லாமே கட் பண்ணப்படும். खूनकार युद्ध होगा. महाभारत ग्रहित. ரத்தத்தை பாய வைக்கக்கூடிய யுத்தம் ஆகும். மகாபாரத யுத்தம். खून की नदियां बहेंगी. ரத்தத்தினோட நதி பாயும். कि एटम बम जो बने हुए हैं, இந்த ஆட்டம் பாம்ஸ் என்ன ரெடியா இருக்குது, वो तो फटेंगे. அது என்ன ஆகும்னா வெடிக்கும்னு சொல்றாங்க. ऐसा तो नहीं हो सकता कि वो एटम बम हमारे घर की सजावट करते रहे. அப்படி கிடையாது. அந்த ஆட்டம் பாம்ஸ் நம்மளோட வீட்டுக்கு அந்த அலங்காரத்துக்காக இருக்கும் என்ற விஷயம் இல்ல. बने तो फटाफट फटेंगे. உருவாகிருக்குன்னா டக்கு டக்குன்னு அத வெடிப்பாங்க. कब फटेंगे? எப்போ வெடிக்கப்படும்? जैसे दीपावली होती है, எப்போ தீபாவளி ஆகுதோ तो धीरे धीरे करके पटाखे फोड़ना शुरू करते. மெதுவா என்ன செய்யறாங்கன்னா பட்டாக்கி அடிக்கிறது ஸ்டார்ட் செய்யறாங்க. रात के 10-11 बजे तक जोर जोर से लगातार जल्दी जल्दी फटते हैं. ராத்திரி அப்படின்னா இரவு 10-12 மணி வரைக்கும் அது எப்படின்னா வேகமாக அவங்க அத வெடிச்சிட்டு இருப்பாங்க பட்டாக்கிய. 12-1 बजे जाकर के सारे पटाखे एकदम फोड़ देते हैं. 12-1 மணிக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா பட்டாக்கிகளை ஒரே டைம்ல வெடிச்சிடுறாங்க, போட்டு வெடிச்சிடுறாங்க. ऐसे ही होगा. அதே மாதிரி தான் ஆகும். अभी धीरे धीरे कहीं कोई शहर पर धमाका होता है. இப்போ மெதுவாக என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நகரம் மேல ஏதாவது ஒரு நகரம் மேல அந்த அட்டமிக் எனர்ஜியினோட பிரபாவம் என்றது அப்படின்னா அந்த ஆட்டம் பாம்ஸ விஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வெடிச்சிட்டு இருக்காங்க. जैसे इराक में हुए, எப்படி ஈராக்ல ஆச்சு, ऐसे ही आगे चल करके அதே மாதிரி தான் வருங்காலத்துல शहर शहर में रोज सुनने को मिलेंगे. ஒவ்வொரு நகரத்துல கூடயும் தினமும் கேக்குறதுக்கு கிடைக்கும். आज एटम बम से ये शहर ध्वस्त हो गया. இன்னைக்கு ஆட்டம் பம் மூலமா இந்த நகரம் விநாசம் ஆயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு. टीवी में बैठे बैठे देखेंगे. டிவில உட்காந்து பாப்பீங்க. क्योंकि जो एटमिक वार होगी, என்ன அந்த வெடிகுண்டுகள் மூலமா என்ன வார் ஆகுமோ उससे पृथ्वी का बैलेंस அது மூலமா இந்த ஒரு பூமியினோட பேலன்ஸ் बिगड़ जाएगा. கெட்டு போயிடும், இம்பேலன்ஸ் ஆயிடும். और जब बैलेंस बिगड़ेगा, எப்போ பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிடுமோ, கெட்டு போயிடுமோ, तो क्या होगा? அப் அண்ட் டவுன் ஆயிடுமோ, அப்ப என்ன ஆகும்? जो पृथ्वी से இந்த இயற்கை மூலமா இந்த பூமி மூலமா
उत्पन्न हुआ। இந்த பூமியிலிருந்தே வந்திருக்கிற पृथ्वी का उपग्रह चंद्रमा है। இந்த பூமியினோட உபகிரகம், பூமியிலிருந்து வந்திருக்கிற இந்த சின்ன கிரகம் நிலா, वो चंद्रमा அந்த நிலா प्रशांत सागर में आके चिपक जाएगा। பிரசாந்த் மகாசாகர்ல வந்து ஒட்டிக்கும். प्रशांत सागर में जितना पानी है, பிரசாந்த் சாகர்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குமோ फिर क्या होगा? பிறகு என்ன ஆகும்? हैं? अरे जलमयी तो पहले से ही थी। அரே தண்ணிமயம் என்றது முன்னாடி இருந்தே இருந்தது. फिर क्या होगा? பிறகு என்ன ஆகும்? प्रशांत सागर का सारा पानी उफान करके पहाड़ों को भी, பிரசாந்த் மகா கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே மேல ஏறி தண்ணி எல்லாம் என்ன செய்யும்? ले डूबेगा। முழு அந்த நகரங்களையே எடுத்துக்கிட்டு அது மூழ்க வச்சிடும். जब पृथ्वी डोलेगी, எப்போ இந்த பூமி அசையுமோ तो सारे ग्रह उपग्रह डोलेंगे या नहीं डोलेंगे? அப்போ எல்லா கிரகங்கள் உபகிரகங்கள் இது எல்லாமே ஷேக் ஆகுமோ இல்லையா? அசையுமா இல்லையா? सब डोलने लगते हैं। எல்லாமே ஷேக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். सब आपस में टकराते हैं। எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கும். क्या? என்ன? सारे ग्रह उपग्रह எல்லா கிரகங்கள் உபகிரகங்கள் எல்லாமே என்ன செய்வாங்க? आपस में टकराते हैं ஒண்ணுக்கொண்ணு என்ன ஆகும்னா மோதிக்கும். और एकदम सारी दुनिया का पूरा विनाश பிறகு என்ன ஆகுதுன்னா முழுமையா விநாசம் हो जाता है। ஆயிடும்னு சொல்றாங்க. पूरे सौर मंडल में முழுமையா அந்த சௌர மண்டலம்னா இந்த சோலார் சிஸ்டம் என்ன இருக்குதோ அதுல धड़ाका हो जाता है। அதுல ஃபுல் அந்த வெடிச்சிடும்னு சொல்றாங்க. तो कोई ग्रह बचेगा कि नहीं बचेगा? அப்போ ஏதாவது ஒரு கிரகம் மீதியாக இருக்குமா இல்லையா? कौन सा? எது? बृहस्पति बचता है। பிரஹஸ்பதி இருக்கும்னு சொல்றாங்க. ஜூபிட்டர். बाकी ग्रह सब छोटे छोटे हैं மத்த எல்லா கிரகங்கள் சின்ன சின்னதுன்னு சொல்றாங்க. और एक ग्रह பிறகு ஒரு கிரகம் बृहस्पति பிரஹஸ்பதி बड़ा ग्रह है। பெரிய கிரகமா இருக்கு. तो छोटे छोटे अगर बड़े से टकराएंगे, சின்ன சின்ன கிரகங்கள் பெரிய கிரக கூட மோதிச்சா तो रिजल्ट क्या होगा? அப்போ என்ன ரிசல்ட் ஆகும்? है सब नष्ट भ्रष्ट हो जाते हैं। எல்லாமே நஷ்ட பிரஷ்டம் ஆயிடுவாங்க. அப்படின்னா நஷ்டம் ஆயிடுவாங்க. वो ग्रह जो है, அந்த கிரகம் என்ன இருக்கு? वो बृहस्पति आकर्षित कर लेता है, अपने में समाये लेता है। அந்த பிரஹஸ்பதி என்ன செஞ்சிடும்னா அது ஆகர்ஷித்த பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும், தனக்குள்ள அது அடக்கி வச்சுக்கும். अटैच हो जाते हैं, அட்டாச் ஆயிடும்னு சொல்றாங்க. मर्ज हो जाते हैं। மர்ஜ் ஆயிடுவாங்க. जैसे चंद्रमा पृथ्वी में मर्ज हो जाता है, எப்படி சந்திரமா இந்த பூமியில மர்ஜ் ஆயிடுதோ ऐसे और ग्रह भी அதே மாதிரி தான் மற்ற கிரகங்கள் கூடயும் क्या करेंगे? टकरा टकरा करके என்ன செய்வாங்க? மோதி மோதி है क्या होगा? என்ன ஆகும்? नष्ट भ्रष्ट हो जाएंगे। நஷ்டம் ஆயிடும்னு சொல்றாங்க. ये जो 9 धर्मों के 9 धर्म पिताएं हैं, இப்போ 9 தர்மங்களினோட 9 தர்ம பிதாக்கள் யார் இருக்காங்களோ वो सूर्यवंशियों से टकराएंगे या नहीं टकराएंगे? அவங்க சூரிய வம்சிகள் கூட மோதிப்பாங்களா இல்லையா? टकराएंगे। மோதிக்குவாங்க. रिजल्ट क्या होगा? என்ன ரிசல்ட் ஆகும்? है खलास हो जाएंगे। விநாசம் ஆயிடுவாங்க. दुनिया के जितने भूगर्भ शास्त्री है, உலகத்துல எத்தனை எல்லாம் பூகர்ப சாஸ்திரி அப்படின்னா இந்த ஒரு பூமி பற்றி பூமிக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்வாங்க.
कनेक्शन करके पूछो। இன்டர்நெட் மூலமா அவங்க கூட கனெக்ஷன் பண்ணி கேட்டுக்கோங்க. कि दुनिया के अंदर ऐसा कौन सा पहाड़ है உலகத்துல அப்படிப்பட்ட மலை எது இருக்கு जहाँ भूकंप का कोई असर नहीं होगा। அங்க பூகம்பத்தினோட எந்த விதமான பிரபாவம் கூடயும் ஏற்படாது. छोटे-मोटे भूकंप, बड़े भूकंप, சின்ன சின்ன பூகம்பம் ஆயிருக்கலாம், பெரிய பூகம்பங்கள் ஆயிருக்கலாம், सब झेल जाएगा। எல்லாமே அது கிராஸ் பண்ணி போயிடும், கடந்து போயிடும். आखिरी में तो सारी दुनिया ध्वंस में जाएगी। கடைசில முழு உலகம் நஷ்டம் ஆய்தா விடும் சொல்றாங்க. जब लास्ट में எப்போ கடைசில दीपावली पर बच्चे 12-1 बजे सारे पटाखे फोड़ देते इकट्ठे। தீபாவளி நேரத்துல குழந்தைகள் லாஸ்ட்ல என்ன செய்வாங்கன்னா 12-1 மணிக்கு எல்லா பட்டாக்கிகளை ஒரே டைம்ல போட்டு வெடிச்சிடுறாங்க. ऐसे लास्ट में तो அதே மாதிரி லாஸ்ட்ல கூடயும் सारा एटॉमिक धमाका हो ही जाएगा। முழு ஆட்டமிக் தமாக்கா அப்படின்னா ஆட்டமிக் வெடிக்கிற அந்த விஷயம் ஆய்விடும் சொல்றாங்க. उसमें माउंट आबू भी नहीं रहे। அதுல மவுண்ட் ஆபு கூடயும் இருக்காது. लेकिन तब तक के लिए ஆனா அப்ப வரைக்காக इस दुनिया में कौन सी ऐसी जगह है जहाँ की प्रॉपर्टी இந்த உலகத்துல எந்த ஒரு இடம் அப்படி இருக்குது அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ज्यादा सेफ होगी? அதிக சேஃபாக இருக்கும். कौन सी जगह? எந்த இடம் இருக்கு? माउंट आबू। மவுண்ட் ஆபு. अंत में तो माउंट आबू भी नहीं रहेगा। கடைசில மவுண்ட் ஆபு கூடயும் இருக்காது. सिर्फ यमुना के कंढे पर வெறும் யமுனாயினோட நதியோரம் थोड़े से बचे। கொஞ்ச பேரு இருப்பாங்க. माउंट आबू में ये खास बात है மவுண்ட் ஆபுல இந்த விசேஷமான விஷயம் இருக்கு. कि एक ही ऐसा पहाड़ है ஒரே ஒரு மலை தான் இப்படி இருக்குது जो सारा का सारा एक ही ग्रेनाइट पत्थर का बना हुआ है। அந்த முழு மலை என்ன இருக்குதோ ஒரே ஒரு கிரானைட் கல்லால அது ரெடியா இருக்கு, உருவாகி இருக்கு. क्या? என்ன? और दूसरे पहाड़ों में इससे नहीं। மத்த மலைகளுக்காக இந்த விசேஷம் இல்ல. ग्रेनाइट पत्थर கிரானைட் கல்லு सबसे जास्ती मजबूत पत्थर है। எல்லாத்தை விட அதிகம் ஸ்ட்ராங்கான கல்லா இருக்குது. क्या? என்ன? ग्रे माने क्या? மலைன்னா என்ன? ग्रे कलर कौन सा होता है? இப்ப பாபா கேட்டுட்டு இருக்காங்க, கிரே கலர் இருக்கு இல்லையா, அதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. கிரே என்ன எப்படி இருக்கும்? அது கிரே கலரு அதுக்கு கிரேன்னு சொல்வாங்க. கிரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அது ஆக்சுவலி வாஸ்தவத்துல அது கருப்பு தான். பிறகு அதுக்கு கிரானைட் கல்லுன்னு சொல்லியே பேரை கொடுத்துட்டாங்க. என்னன்னா இரவுல கூடயும் அதுல ஒயிட்னஸ் என்றது இருக்கும், வெள்ளத்தன்மை என்றது இருக்கும். என்ன? உலகத்துல நாலா பக்கம் கோரமான இருட்டு இருக்கும். எந்த நேரத்துல சூரியன் உதயமாகுமோ அப்பவும் அங்க எப்படி இருக்கும்னா பிரகாசம் என்றது இருக்கும். ஞானத்தினோட கொஞ்ச நஞ்சம் பிரகாசம் என்றது இருக்கும். माउंट आबू वाली आत्मा भी மவுண்ட் ஆபு வாலி ஆத்மாக்கள் கூடயும் जो तपस्या धाम में होंगी उनकी तपस्या पूरी हो जाएगी। தபஸ்யா தாமத்துல இருப்பாங்க, அவங்களோட தபஸ்யா கம்ப்ளீட் ஆயிடும். वो रुद्रमाला के मन के विजयमाला में அந்த ருத்ரமாலாவினோட மணிகள் விஜயமாலால ऐड हो जाएंगे। ஆட் ஆயிடுவாங்க. क्या?
அந்த பாய் சொல்றாங்க, பாபா அந்த நேரத்துல அவங்க தெய்வீகமா திவ்ய திருஷ்டி மூலமா பாப்பாங்களான்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? क्या देखेंगे? என்ன பாக்குவாங்க? हाँ जी। अरे அரே, उनकी दृष्टि तो तीसरा नेत्र परिपक्व हो जाएगा। அவங்களோட திருஷ்டி மூணாவது கண்ணு அது பர்ஃபெக்ட் இருக்கும், பரிபக்வமாக இருக்கும்னு சொல்றாங்க. ध्यान से देखेंगे। கவனமாக பாத்தீங்கன்னா बंद आंखों के साक्षात्कार से भक्त लोग देखते हैं। இப்போ அந்த கண்ணை மூடி என்ன சாட்சாத்காரம் ஆகுது இல்லையா, அந்த சாட்சாத்காரம் பக்தர்களுக்கு ஆகுது. और ज्ञानी बुद्धि रूपी तीसरे नेत्र से सब कुछ देखते हैं। பிறகு ஞானிகள் புத்தி ரூபமான மூணாவது கண்ணு மூலமா எல்லாமே பாக்குறாங்க. भूतल देखे शैलबन भूतल भूर निदान, रामायण में भी कहा है। ராமாயணத்துல கூடயும் சொல்லிருக்காங்க இப்படி. जो संपूर्ण आत्माएं हो जाएंगी, யாரு பரிபூர்ணமான ஆத்மாக்கள் ஆயிடுவாங்களோ वो एक जगह बैठे बैठे ही அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போவே सारी सृष्टि का तीसरे नेत्र से नजारा देखेंगे। முழு சிருஷ்டியோடது மூணாவது கண்ணு மூலமா அந்த அந்த சீனரிஸ பாப்பாங்க, அந்த சீன்களை பாப்பாங்க, காட்சிகளை. ऐसा बुद्धि रूपी तीसरा नेत्र मिल जाएगा। அப்படிப்பட்ட மூணாவது கண்ணு புத்தி ரூபமான கண்ணு கிடைச்சிடும் சொல்றாங்க. அந்த பாய் கேட்டுட்டு இருக்காங்க, விநாசம் மெதுவாக ஆகுமான் இல்லைன்னா டக்குன்னு ஆயிடுமா? இதுல எழுதிருக்காங்க, விநாஷ் கித்னே சமயமே ஹோகா, விநாசம் எவ்வளவு நேரத்துல ஆகும்? बाबा ने कहा मैं बच्चों को जास्ती दुख नहीं दूंगा। பாபா சொல்லிருக்காங்க, நான் குழந்தைகளுக்கு அதிக துக்கம் கொடுக்க மாட்டேன். क्या? என்ன? 5-7 रोज में खेल खलास हो जाएगा। 5-7 நாட்கள்ல எல்லா விளையாட்டு முடிஞ்சு போயிடும். ये विनाश की डेट बताना ड्रामा में, இந்த விநாசத்தினோட டேட்டை சொல்றது டிராமால नूद नहीं है, பிக்ஸ் இல்ல. बाकी हाँ மற்றபடி ஆமா, विनाश सामने खड़ा है। விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது. बना அப்படி என்ன? बहुत दूर नहीं है, ரொம்ப தூரம் இல்ல. विनाश जल्दी होगा। விநாசம் சீக்கிரமாக ஆகும். इसके लिए இதுக்காக जल्दी जल्दी पुरुषार्थ करना है। சீக்கிரமாக புருஷார்த்தத்தை செய்யணும். अगर पुरुषार्थ कम होगा ஒருவேளை புருஷார்த்தம் குறைஞ்சிருந்ததுன்னா तो हमारा ही विनाश हो जाएगा। அப்ப நம்மளோடது விநாசம் ஆயிடும். पुरुषार्थ अच्छा होगा புருஷார்த்தம் நல்லபடியாக ஆச்சுன்னா तो विनाश में हम அப்ப விநாசத்துல நாம स्टेडियम बने रहेंगे। நிலைச்சிருப்போம், जब एटम அடம அசையாம இருப்போம். बम फटेंगे எப்போ ஆட்டம் பாம்ஸ் வெடிக்குமோ बैलेंस बिगड़ेगा। பேலன்ஸ் எல்லாமே கெட்டு போயிடுது, धरनी का அப் அண்ட் டவுன் ஆயிடுது பேலன்ஸ் இந்த பூமிது. और उत्तरी ध्रुव और दक्षिणी ध्रुव पर பிறகு நார்த் போல் சவுத் போல்ல இருக்கக்கூடிய मीलों ऊंचे बर्फ के पहाड़ மீல்ஸ் டுகெதர் மேல இருக்கக்கூட அந்த ஒரு அந்த ஐசினோட மலைகள் என்ன இருக்குது, அது எப்படின்னா ரொம்ப உயர்ந்த இதுல போயிருக்கு இல்லையா, ரொம்ப ஹைட்டா இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகும்னா टूट टूट के समंदर में तैरने लगेंगे। அது எல்லாமே உடைஞ்சு போய் என்ன ஆகும்னா கடலுக்கு வந்து சேர்ந்துடும். समंदर का स्तर கடலினோட அந்த லெவலு மட்டம் என்ன இருக்கு, बढ़ जाएगा। அதிகமாயிடும். और बड़े बड़े भूकंप आने से பிறகு பெரிய பெரிய பூகம்பம் வர்றதுனால ज्वालामुखी फट पड़ेंगे, ढेर के ढेर।
நெருப்பு கொழும்புகள் என்ன ஆகும்னா நெருப்பு கொழும்புன்றது வெடிக்கும் அதிகதிலும் அதிகம்னு சொல்றாங்க. तो वातावरण गर्म हो जाएगा या ठंडा हो जाएगा? அப்போ வாतावरणம் என்ன ஆயிடும்? ठंडा ஆயிடுமா, கூல் ஆயிடுமா, இல்லன்னா சூடாயிடுமா? एक तो एटम बम फटेंगे, ஒன்னு ஆட்டம் பம்ப்ஸ் வெடிக்கும், दूसरे ज्वालामुखी फटेंगे. இன்னொன்னு तो दुनिया எப்படின்னா का वातावरण இந்த ஜுவாலாமுகி அப்படின்னா இந்த நெருப்பு கொழும்பு இருக்கு இல்லையா அது கூடயும் வெடிக்கும். அப்போ அந்த உலகத்தினோட வாतावरणம் என்ன இருக்கு அதோடது गर्म हो जाएगा ஹீட் ஆயிடும்னு சொல்றாங்க. और सूर्य भी பிறகு சூரியனும் ओजोन किरण ओजोन परत फटती जा रही है. அந்த ஓசோன் லேயர்ன்றது அது டேமேஜ் ஆயிட்டே போயிட்டு இருக்குதா. तो सूर्य भी बहुत तेज तपेगा. அப்போ சூரியன் கூடயும் ரொம்ப ஹெவியாக அது டெம்பரேச்சர் ஹெவி ஆயிடும் சூரியனோடது கூடயும். तो जब समंदर का स्तर बढ़ेगा எப்போ கடலினோட லெவல் நீர்மட்டம் அதிகமாயிடும். बढ़ेगा कि नहीं बढ़ेगा? बम्बई डूबेगी कि नहीं डूबेगी? அதிகமாகுமா இல்லையா? இந்த பாம்பே மூழ்கி போகுமா இல்லையா? सागर के किनारे के शहर डूबेंगे. கடலுக்கு ஓரம் இருக்கக்கூடிய நகரங்கள் மூழ்கி போயிடும். तो जो जल है அப்போ தண்ணி என்ன இருக்கு गर्मी के कारण இப்போ ரொம்ப சூடா இருக்கிற காரணத்தினால खौलने लगेगा. அது குதிக்கும்னு சொல்றாங்க. सागर का சாகரினோட கடலினோட தண்ணி குதிக்கும்னு சொல்றாங்க, பாயில் ஆகும். सागर का पानी जब बॉइल्ड वाटर बनने लगेगा கடலோட தண்ணி எப்போ பாயில்டு வாட்டர் ஆயிடுமோ அந்த குதிக்கிற நீர் தண்ணி ஆயிடுமோ तो भाप बन के ऊपर उड़ेगा ना. அது ஆவியாகி எல்லாமே மேலே பறந்து போகும் இல்லையா? कि नहीं उड़ेगा? பறந்து போகாதா? और सारी दुनिया में उड़ेगा. பிறகு முழு உலகத்துல இப்படி பறந்து போகுமா ஆவியாகி? ये सिर्फ भारत में ही उड़ेगा. இல்லனா வெறும் பாரத்ல தான் இப்படி பறந்து போகுமா? सारी दुनिया में भाप बन के उड़ेगा. முழு உலகத்துல அந்த ஆவி என்ன இருக்குது அது பறந்து போகும். कई दिनों तक मूसलाधार बरसात होगी. ரொம்ப நாள் வரைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். जैसे कोल्ड स्टोरेज बड़े बड़े देखे எப்படி கோல்டு ஸ்டோரேஜஸ் இருக்கும் இல்லையா பெருசு பெருசானது அது பார்த்திருக்கீங்களா? पानी ठंडा करने के लिए क्या करते हैं? இந்த தண்ணிய கூலாக வச்சுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? है? पानी को ठंडा करने के लिए क्या करते हैं? தண்ணிய கூலாக வச்சுக்கிறதுக்காக கூல் பண்றதுக்காக என்ன செய்வாங்க? குளிராக இருக்கணும்னு சொல்லி हाँ, बूंद बूंद करके ஒவ்வொரு டிராப் ஆக हवा के अंदर से डालते हैं तो पानी ठंडा हो जाता है. அந்த காலி என்ன வரும் இல்லையா அதுல தண்ணி கூடயும் டிராப் டிராப்பா விடுவாங்க. அதனால என்ன ஆகும்னா கூலாக இருக்கும்ன்றதுக்காக இப்படி செய்வாங்க. तो जी ये அந்த காத்துக்குள்ள என்ன செய்வாங்கன்னா காத்துக்குள்ள அந்த டிராப்பா தண்ணி விடுவாங்க. இதனால கூலாக இருக்கும். भाप बन करके ऊपर उड़ेगा என்ன ஆவியாகி மேலே போகுமோ और बरसेगा कई दिन तक. அப்போ ரொம்ப நாள் வரைக்கும் அது அப்படியே தண்ணி மழை பெஞ்சிட்டே இருக்கும். तो वातावरण में 0 डिग्री से भी नीचे जाएगा या नहीं जाएगा? அப்போ வாतावरण என்றது என்ன ஆயிடும்? 0 டிகிரிக்கு இன்னும் கீழே இறங்கி போயிடுமா இல்லையா டெம்பரேச்சர்? सारी दुनिया बर्फ का घर முழு உலகம் ஐஸோட வீடு बन जाएगी. ஆயிடும். कैसे होगी फिर शुरुआत? எப்படி ஆரம்பமாகும்?
बाप कहते हैं आत्मा और शरीर दोनों को शुद्ध बनाने के लिए அப்பா சொல்றாங்க ஆத்மா பிறகு சரீரம் ரெண்டு கூடையும் சுத்தப்படுத்துறதுக்காக சுத்தமாக ஆக்குறதுக்காக बाप राय देते हैं मन मना भव அப்பா வழிய காமிக்கிறாங்க சஜஷனை கொடுக்கறாங்க மன்மனா பவ இதுல எழுதிருக்காங்க கஞ்சன் காயா ये ऐसा मंत्र है இது அப்படிப்பட்ட மந்திரமா இருக்குது जिससे तुम्हारी आत्मा भी शुद्ध बनेगी இதுல உங்களோட ஆத்மாவும் சுத்தமாகும் और பிறகு आत्मा रूपी बीज शुद्ध बनने के बाद ஆத்மா ரூபமான விதை சுத்தம் ஆனதுக்கு பிறகு तुम्हारा शरीर भी உங்களோட சரீரம் கூடயும் निरोगी कंचन काया बनता जाएगा ஆரோக்கியமான கஞ்சன் காயா ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் उसी जन्म में बनेगा இந்த ஜென்மத்திலேயே ஆகுமா या अगले जन्म में बनेगा இல்லன்னா நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஆகுமா इसी जन्म में कंचन काया बनेगा இந்த ஜென்மத்திலேயே கஞ்சன் காயா ஆகும் अगर तुम्हारा इसी जन्म में कंचन काया न बने ஒருவேளை உங்களோட கஞ்சன் காயா இந்த ஒரு ஜென்மத்திலேயே ஆகலைன்னா तो ब्रह्मा सरस्वती जैसे बच्चे और उनके फॉलोअर सब तो वो तथाकथित ब्राह्मण ब्राह्मणियां பிரம்மா இல்லன் அப்போ பிரம்மா பிறகு பிரம்மாவோட ஃபாலோவர்ஸ் அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமன் பிராமணியர்கள் वो सतयुग में जाके प्रिंस प्रिंसेस के रूप में तुमसे जन्म कैसे लेंगे அவங்க சத்யுகத்துல போய் பிரின்ஸ் பிரின்சஸினோட ரூபத்துல இளவரசன் இளவரசி ரூபத்துல உங்க மூலமா ஜென்மம் எப்படி எடுத்துப்பாங்க पहले जन्म देने वाला पवित्र बनेगा ஃபர்ஸ்ட் ஜென்மத்தை கொடுக்க கூடியவங்க தூய்மை ஆகுவாங்களா या जन्म लेने वाला पवित्र बनेगा இல்லன்னா ஜென்மத்தை எடுத்துக்க கூடியவங்க தூய்மையாக இருப்பாங்களா ஆகுவாங்களா जन्म देने वाला रचयिता पहले पवित्र होना चाहिए ஜென்மத்தை கொடுக்க கூடிய படைப்பவர் ஃபர்ஸ்ட் தூய்மையாக இருக்கணும் एक शरीर छोड़ दूसरा लेना है ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கணும் क्या என்ன ये जो शरीर है இந்த சரீரம் என்ன இருக்கு जो तामसी शरीर है தாமசி சரீரம் என்ன இருக்கு वो योग बल से அது யோக பலம் மூலமா इतना पावन बन जाएगा எந்த அளவுக்கு பாவனா ஆயிடும்னா कि जैसे सर्प बड़े आराम से कैचुल त्याग देता है எப்படி பாம்பு ரொம்ப ஆராமாக ரொம்ப அமைதியாக தன்னோட சட்டைய விட்டுடுது ऐसे ये 5 तत्वों की बनी हुई तामसी खल அதே மாதிரி தான் இந்த பஞ்ச தத்துவங்கள் மூலமா உருவாகி இருக்கிற இந்த தமோ பிரதானமா இருக்கிற சட்டை छूट जाएगी போயிடும் और नई खल பிறகு புது சட்டை मिल जाएगी கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த தோல்ன்றது கிடைக்கும் माने कंचन काया बनेगी அப்படின்னா கஞ்சன் காயா ஆயிடும் जैसे कोई फल है எப்படி ஏதோ ஒரு பழம் இருக்கு और फल का एक हिस्सा सड़ने लगा அந்த பழத்தினோட ஒரு பாகம் கெட்டு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு उस सड़े हुए फल का वो हिस्सा जो है उसके सहित हम फ्रीज में रख देते हैं அந்த கெட்டு போயிருக்கிற அந்த பாகம் இருக்கு இல்லையா அது கூடயே நம்ம என்ன செஞ்சிடுறோம்னா அத ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறோம் அந்த பழத்தை तो वो सरांध फिर आगे बढ़ेगी नहीं बढ़ेगी जो भी सरांध है वो அப்போ என்ன அது கெட்டு போயிருக்கு இல்லையா அது அப்படியே இருக்குமா ஏதெல்லாம் கெட்டு போயிருக்கிற அந்த போர்ஷன் இருக்குதோ पानी बह के बन करके बह जाएगी அது என்னன்னா தண்ணி ஆகி அப்படியே அது போயிடும் सरांध में गर्मी होती है என்ன கெட்டு போயிருக்கிற பொருள் இருக்குல்ல இடம் இருக்கும் இல்லையா அதுல ஹீட்னஸ்ன்றது இருக்கும் சூடாக இருக்கும் அந்த இடம் वो पानी बह करके बह जाएगी அது தண்ணி ஆகி அது ஃப்ளோ ஆயிடும் बाकी फल सारा सुरक्षित रहेगा மற்றபடி முழு அந்த பழம் அப்படியே சேஃபாக இருக்கும் तो ऐसे ही அதே மாதிரி தான் योग बल से जिन्होंने अपनी इंद्रियों को सात्विक बनाया है யோக பலம் மூலமா யாரு அவங்களோட இந்திரியங்களை சாத்விகமாக ஆக்கியிருப்பாங்களோ वो सात्विक इंद्रियां அந்த சாத்விகமான இந்திரியங்கள் नई दुनिया में पहुंचेंगी புது உலகத்துக்கு போகும்
और जो सड़ांध है वो सब खत्म हो जाएगी। பிறகு என்ன கெட்டு போயிருக்குதோ அது எல்லாமே முடிஞ்சு போயிடும். जिस समय आत्मा आएगी ऊपर से, எந்த நேரத்துல ஆத்மா மேலிருந்து கீழே வருமோ तो सात्विक शरीर में ही प्रवेश करेगी। அப்போ சாத்விகமான சரீரத்துல தான் பிரவேசம் செய்யும். सड़ांध से उसका कनेक्शन नहीं होगा। அந்த கெட்டு போயிருக்கோ இல்லையா அது கூட கனெக்ஷன் இருக்காது. அவங்க கேக்குறாங்க, பாபா எவ்வளவு நேரம் ஆகும் பாபா கஞ்சன் காயா ஆகிறதுக்காக? जैसा जैसा योग बल वैसा वैसा समय। எப்படி எல்லாம் யோக பலமோ அதே மாதிரி தான் நேரம், அந்த அளவுக்கு நேரம். कोई का योग बल कम है, சிலர்து யோக பலம் கம்மி இருக்கு, बहुत थोड़ा है, ரொம்ப கம்மி இருக்கு. तो लंबे समय तक पड़ा रहेगा அப்போ ரொம்ப நீண்ட கால வரைக்கும் கிடைப்பாங்க बर्फ में। ஐஸ்ல. जिसका योग बल बहुत तीखा है, बहुत ज्यादा है, யாரோட யோக பலம் ரொம்ப தீவிரமாக இருக்கு, ரொம்ப அதிகம் இருக்கு, वो 1 सेकंड में परमधाम जाएगा और 1 सेकंड में आकर के அவங்க 1 செகண்ட்ல பரந்தாமத்துக்கு போகுவாங்க, பிறகு 1 செகண்ட்ல फिर सब वो परमधाम में आत्मा थोड़ा ही पड़ी रहेगी। பிறகு பாபா கேட்டுட்டு இருக்காங்க, பரந்தாமம்ல இருக்குமா கிடைக்குமா ஆத்மா? அது और आत्माएं परमधाम में पड़ी रहेंगी மத்த ஆத்மாக்கள் பரந்தாமத்துல கிடைப்பாங்க जब तक कि उनके शरीर की सड़ांध सारी न बह जाए। எப்போ வரைக்கும் அவங்க சரீரத்தினோட கெட்டு போயிருக்கிற போர்ஷன் எல்லாமே தண்ணி ஆகி ஃப்ளோ ஆகி போகாதோ அப்போ வரைக்கும். जिसके हाथ टूटे हुए हैं, யாரோட கை உடைஞ்சிருக்கு, जिसकी टांग टूटी हुई है, யாரோட கால் உடைஞ்சிருக்கு, जिसकी आंखें फूटी हुई है, யாரோட கண்ணு உடைஞ்சிருக்கு, उनको आंखें आएंगी या नहीं आएंगी? அவங்களுக்கு கண்ணு கிடைக்குமா, கண்ணு வருமா இல்லையா? नई टांग आएगी या नहीं आएगी? புது கால் கிடைக்குமா இல்லையா? हाथ टूटा हुआ नया बनेगा या नहीं बनेगा? இப்போ கை என்ன உடைஞ்சிருக்குதோ அது புதுசாக உருவாகுமா இல்லையா? अच्छा, बूढ़ा आदमी है, அச்சா இப்போ வயசான மனிதன், पुरुषार्थ करने वाला, புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவங்க, वो बूढ़ा आदमी அந்த வயசான மனிதன் कंचन काया बनेगा या नहीं बनेगा? அவங்களோடது கஞ்சன் காயா ஆகுமா இல்லையா? जब वो बूढ़ा आदमी कंचन काया बन सकता है जिसको दांत नहीं है, இப்போ அந்த வயசான கிழவன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட கஞ்சன் காயா ஆகும். அப்படின்னா பியூரான சரீரம் அவங்களுக்கு கிடைக்கும்னா, ஆரோக்கியமான சரீரம். யாருக்கு பல்லே கிடையாது, जिसके बाल सफेद हो गए யாரோட முடி எல்லாமே या ஒயிட் ஆயிடுச்சு, இல்லைன்னா गंजा हो गया மொட்டை ஆயிட்டாங்க, और उसको बाल आ जाएंगे, அவங்களுக்கு முடி வந்துடும். तो क्या नहीं हो सकता है? அப்போ என்ன ஆகாது? पुरुषार्थ देखो, आज के डॉक्टर जो करते हैं, புருஷார்த் பாருங்க, இன்றைய டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க, जो सर्जन आज के करते हैं, இப்போ சர்ஜன் இன்றைய உலகத்துல என்ன செய்யறாங்க, उनके मुकाबले जो रूहानी सर्जन है, அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா இப்போ யாரு ஆன்மீக சர்ஜன் இருக்காங்க, वो तो अच्छा रिजल्ट निकालने वाला होगा ना। அவங்க நல்ல ரிசல்ட்ட கொடுக்க கூடியவங்களாக இருப்பாங்க இல்லையா? होगा या नहीं होगा? இருப்பாங்களா இல்லையா? होगा। இருப்பாங்க. तो जो जिस्मानी डॉक्टर हैं, இப்ப யாரு சரீரத்துக்கான டாக்டர் இருக்காங்க, वो प्लास्टिक की बाह लगा देते हैं, அவங்க பிளாஸ்டிக்கினோட கைய வச்சிடுறாங்க, கைய அட்டாச் பண்ணிடுறாங்க, प्लास्टिक की नाक लगा देते हैं, பிளாஸ்டிக்கினோட மூக்க வச்சிடுறாங்க, पूरा चेहरा प्लास्टिक का बना देते हैं, முழு சரீரம் முழு முகம் பிளாஸ்டிக்ல இருந்து ரெடி செஞ்சிடுறாங்க, बनाते हैं ना। உருவாக்குறாங்க இல்லையா? दुनियावी डॉक्टर உலகத்தினோட டாக்டர்ஸ் अल्पकाल का बनाते हैं, கொஞ்ச நேரத்துக்காக ரெடி பண்றாங்க. और ये रूहानी डॉक्टर பிறகு இந்த ஆன்மீக டாக்டர்
21 जन्मों के लिए भी बना सकता है। 21 ஜென்மங்களுக்காக கூடயும் உருவாக்கலாம். बर्फ से जब शरीर निकलेगा, बर्फ से जब शरीर निकलेगा तो उसी कपड़े से बाहर आएगा, कपड़े वही रहेंगे. அவங்க கேக்குறாங்க, பாபா ஐஸ்ல இருந்து எப்போ ஆத்மா இப்போ ஐஸ்ல இருந்து எப்போ அந்த சரீரம் வெளியில வருமோ அப்போ அந்த சரீரத்தினோட ட்ரெஸ் எப்படி இருக்கும், அந்த ட்ரெஸ் போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸே இருக்குமா அப்படி ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. बर्फ से शरीर किस प्रकार बाहर निकलेंगे? ஐஸ்ல இருந்து சரீரம் எந்த ரூபத்துல வெளியில வரும்? माने लाल पीले कपड़े जो पहनते हैं, அப்படின்னா சிகப்பு கலரு yellow கலரு ட்ரெஸ் என்ன போட்டுக்கிறீங்க? एक पूछने वाला बच्चा भूल गया. கேட்கக்கூடிய குழந்தைக்கு தெரியாது, மறந்து போயிட்டான். कि बाबा ने बोला सब धंधों में है பாபா சொல்லிருக்காங்க எல்லா தொழில்கள்ல नुकसान. நஷ்டம். तो ये कपड़ा बनाने वालों का धंधा चलता रहेगा. அப்போ இந்த ஆடை எல்லாமே செய்யக்கூடிய தொழில் போயிட்டு இருக்குமா या खत्म हो जाएगा? இல்லன்னா முடிஞ்சு போயிடுமா? तो जब कपड़ा बनाने वालों का धंधा ही खत्म हो जाएगा, இப்போ இந்த ஆடைகள் எல்லாமே உருவாக்குற இந்த தொழிலே முடிஞ்சு போயிடுச்சுன்னா तो जो बर्फ में दबेंगे वो कपड़े पहने हुए होंगे. அப்போ யாரு ட்ரெஸ் போட்டு இருப்பாங்களோ அவங்க ட்ரெஸ் போட்டு இருப்பாங்களா? तब तक कपड़े रहेंगे. அப்படின்னா இந்த ஐஸ்ல இருந்து யாரு வெளியில வராங்களோ அப்போ அவங்க ட்ரெஸ் போட்டு இருப்பாங்களா என்ன? அப்போ வரைக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குமா? இல்ல. वो बर्फ में दबने वाले शरीर அந்த ஐஸ்ல रूपी वस्त्र ही ஐஸ்ல என்ன சரீரம் என்ன ஸ்டோர் ஆகும் இல்லையா, அந்த சரீரமே எப்படி இருக்கும்னா असली वस्त्र हो जाएंगे. அந்த சரீரமே உண்மையான ஆடை ஆயிடும். उनको वस्त्रों की दरकार அவங்களுக்கு ஆடைகளோட அவசியம் रहेगी ही नहीं. இருக்கவே இருக்காது. वस्त्रों की दरकार तब तक है और उनके लिए है ஆடைகளோட அவசியம் எப்ப வரைக்கும் பிறகு யாருக்காக இருக்கும்னா जो देह अभिमान में है. யாரு தேக அபிமானத்துல இருப்பாங்களோ அவங்களுக்காகன்னு சொல்றாங்க. அவங்க கேக்குறாங்க தேவதைகளோட முகம் வந்துருமான்னு கேக்குறாங்க. देवताई आत्मा आत्मिक स्थिति वाले बन जाएंगे. தேவதாய் ஆத்மா ஆத்மிக ஸ்திதி இருக்கக்கூடியவங்களாக ஆயிடுவீங்க. जैसे देवताओं के चेहरे देखने से रूहानियत झलकती है, எப்படி தேவதைகளோட முகம் பாக்குறதுனால ஆன்மீக தன்மைன்றது தென்படுது, ऐसी स्टेज बन जाएगी. அப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆயிடும்னு சொல்றாங்க. जब विनाश होगा எப்ப விநாசம் ஆகுமோ तो ये जो भी विदेश हैं, அப்ப ஏதெல்லாம் விதேசம் இருக்கு, चाहे अमेरिका है, चाहे कनाडा है, இப்ப அமெரிக்கா இருக்கலாம், கனடா இருக்கலாம், चाहे यूरोप है, இப்போ யூரோப்பா இருக்கலாம், चाहे अफ्रीका है और चाहे अरब देश है, ஆப்பிரிக்கா இருக்கலாம், அரப் தேசங்கள் இருக்கலாம். ये तुम्हारे पिकनिक स्थान बन जाएंगे. இதெல்லாம் உங்களுக்காக பிக்னிக் பண்றதுக்கான இடம் ஆயிடும். माना அப்படின்னா इनका कोई न कोई टापू जमीन वो पानी के ऊपर रह जाएगा. அப்படின்னா இந்த இடத்தினோட ஏதாவது ஒரு போர்ஷன் என்றது தண்ணிக்கு மேல இருந்துடும் சொல்றாங்க. தூவி இருந்துடும், தூவு இருந்துடும். वहाँ तुम जाकर के पिकनिक मनावेंगे. அங்க போய் நீங்க பிக்னிக்க கொண்டாடுவீங்க. तो बताओ इतनी दूर से लोग बच्चे जो है, அப்ப பாருங்க இவ்வளவு தூரத்திலிருந்து குழந்தைகள் जब जलवायु होगी, எப்போ தண்ணிமயம் ஆகுமோ, जलवायु के बाद बर्फ ही बर्फ हो जाएगी, தண்ணிமயம் ஆனதுக்கு பிறகு வெறும் ஐஸ் தான் இருக்கும். तो वहाँ कुछ दबेंगे कि नहीं दबेंगे? அங்க கொஞ்ச பேரு
அதுல ஐஸ்ல ஸ்டோர் ஆயிடுவாங்களா இல்லையா, அமங்கி போயிடுவாங்களா இல்லையா? वहां से यहाँ आ जाएंगे तो यहाँ की तुम्हें क्या चिंता है? அங்கிருந்து இங்க வந்துடுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கவலை? अरे यहाँ जो दबेंगे, அரே இங்க யாரு அமங்கி போகுவாங்களோ ஐஸ்ல, उनमें आत्मा प्रवेश करेगी, பிறகு ஆத்மா அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யும். वो पावरफुल होंगे, அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா? आत्मा संपन्न बनी हुई होगी ஆத்மா பரிபூர்ணமாக இருக்குமா या तमो प्रधान होगी? இல்லன்னா தமோ பிரதானமாக இருக்குமா? दर्द हो रहा है, कैसे चले? வலிக்குது, எப்படி நடக்கிறது? ऐसे तकलीफ होगी शरीर में क्या? அப்படி கஷ்டமாகுமா சரீரத்துக்கு? नहीं, இல்ல. पहले भी लोग एक देश से दूसरे देश में जाते थे, முன்னாடி கூடயும் ஜனங்க ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. तो कैसे जाते थे? அப்போ எப்படி போயிட்டு இருந்தாங்க? घोड़े पे चढ़ के जाते थे, बताओ। எப்படின்னா குதிரை மேல ஏறி போயிட்டு இருந்தாங்க. பாருங்க, अभी 10 मील घोड़े पे चढ़ो, देखो सारे हड्डियां टूट जाएगी। இப்போ 10 மைல் எப்படின்னா நீங்க இதுல குதிரையில ஏறி பாருங்க, எல்லா எலும்பு எல்லாமே உடைஞ்சு போயிடும். 10 மைல் போகிறதுக்காக கூடயும் ஆகுறது இல்லைன்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. अभी प्रैक्टिस खत्म हो गई, இப்போ பிராக்டிஸ் முடிஞ்சு போயிடுச்சு. मूसलाधार बरसात होकर के தொடர்ந்து அந்த ஒரு மழை என்ன பெய்யுமோ सारी दुनिया में ठंडा वातावरण हो जाएगा, बर्फ ही बर्फ जम जाएगी। முழு உலகத்துல வாத்தாவரணம் எப்படின்னா குளிராயிடும். வாத்தாவரணத்துல ஃபுல் எப்படின்னா ஐஸ் தான் பரவிடும். ஐஸ் எப்படின்னா ஜாம் ஆயிடும். तब सृष्टि की सारी मनुष्य आत्माएं அப்போ இந்த சிருஷ்டில இருக்கக்கூடிய எல்லா மனித ஆத்மாக்கள் अपना शरीर छोड़ करके परमधाम जावेंगी। அவங்களோட शरीरங்களை விட்டு பரந்தாமத்துக்கு போகுவாங்க. लास्ट आत्मा परमधाम जावेगी, லாஸ்ட் ஆத்மா பரந்தாமத்துக்கு போகும். तो बाप भी पहले पहले परमधाम पहुंच जाएगा बुद्धि योग से। அப்போ அப்பாவும் ஃபர்ஸ்ட் பரந்தாமம் போயிடுவாங்க புத்தி யோகம் மூலமா. और वहां से उसी समय பிறகு அங்கிருந்து அந்த நேரத்திலேயே पहुंचने से कुछ समय पहले போய் சேருறதுக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி जो लास्ट आत्मा है वो उतर करके 1 सेकंड में फिर वापस चली जाएगी। இந்த லாஸ்ட் ஆத்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கீழே இறங்கி திரும்பி போயிடுவாங்க. 5-7 रोज में दुनिया का विनाश होगा, பாபா சொல்றாங்க तो सारी आत्माएं सूक्ष्म वतन में इकट्ठी होंगी। 5-7 நாட்கள்ல முழு விநாசம் எப்போ ஆகுமோ அப்போ எல்லா ஆத்மாக்கள் சூக்ஷ்ம வத்தனத்துல இருப்பாங்க. इकट्ठी होने के बाद जब लास्ट ஒன்னாயிடுவாங்க. ஒன்னானதுக்கு பிறகு லாஸ்ட்ல लास्ट आत्मा भी अपना ये शरीर का चोला லாஸ்ட் ஆத்மா கூடயும் இந்த சரீரத்தினோட त्यागेगी। சரீரத்தை தியாகம் செய்யும். वो कौन होगी? அது யாரு இருப்பாங்க? प्रजापिता। பிரஜாபிதா. तो वो अपनी याद की तीक्ष्णता से அவங்க தன்னோட நினைவினோட தீவிரமான தன்மை மூலமா उन सबको सूक्ष्म वतन में क्रॉस करते हुए அவங்களை எல்லார கூடயும் அந்த சூக்ஷ்ம வத்தனத்துல கிராஸ் பண்ணி वो आगे निकल जाएगी। அவங்க முன்னாடி போயிடுவாங்க. उसी हिसाब से அந்த ஒரு கணக்குல जो जो योग बल में तीखे होंगे யாரெல்லாம் யோக பலத்துல தீவிரமாக இருப்பாங்களோ वो उतनी तीखी दौड़ी पहन करके அவங்க அந்த அளவுக்கு தீவிரமாக ஓடி और नंबरवार लाइन में लग जाएंगे நம்பர் வாராக லைன்ல நின்னுக்குவாங்க. और सब इकट्ठे पहुंचे। பிறகு எல்லாருமே ஒரே டைம்ல போய் சேருவாங்க. तो मतलब है ना 750 करोड़ आत्माएं मतलब वैसे सूक्ष्म अवतार में गई है, मतलब देह तो गया है ना उनका, जो देह सूक्ष्म शरीर गया। அவங்க சொல்றாங்க பாபா 700 கோடி 750 கோடி எல்லாருமே சூக்ஷ்ம வத்தனத்துல ஒன்னு ஆகுறாங்கன்னா அப்படின்னா அவங்களது தேகம் என்றது இல்ல தானே. பாபா சொல்றாங்க அவங்க தேகம் என்றது போயிடுச்சு இல்லையான்னு சொல்றாங்க. स्थूल शरीर नहीं जाता। பாபா சொல்றாங்க அவங்களோட சூக்ஷ்ம சரீரம் போயிடுச்சு. இந்த ஸ்தூல சரீரம் என்ன இருக்குதோ
சூக்ஷ்ம சரீரம் போகும், ஸ்தூல சரீரம் என்றது இருக்கிறது இல்ல. स्थूल शरीर तो इसी दुनिया में रहेगा। ஸ்தூல சரீரம் இந்த உலகத்திலேயே இருக்கும். इसी दुनिया में रहेगा। हाँ जी, विनाश हो जाएगा। ஆமா, இந்த உலகத்திலேயே, ஆமா இங்கேயே விநாசம் ஆயிடும். हाँ हाँ, मतलब विनाश तो हो जाएगा उनका सबका। हाँ जी, அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே விநாசம் ஆயிடும் இல்லையான்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க ஆமா. पहले पहले तो कौन उतरेंगे परमधाम से? ஃபர்ஸ்ட் யாரு பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்குவாங்க? 8 ही उतरेंगे। 8 பேர் தான் இறங்குவாங்க. 8 से एक पूरे परिवार की स्थापना होगी। 8 பேர் மூலமா இந்த முழு பரிவாரத்தினோட ஸ்தாபனை ஆகும். उनसे कृष्ण का जन्म होगा पहले पहले। அவங்க மூலமா கிருஷ்ணனோட ஜென்மம் ஆகும் ஃபர்ஸ்ட். फिर नंबरवार आते रहेंगे, பிறகு நம்பர் வாராக வந்துட்டே இருப்பாங்க. नंबरवार जन्म होता रहेगा। நம்பர் வாராக ஜென்மம் கிடைச்சிட்டே இருக்கும். 100 वर्ष के संगम युग को 100 வருஷத்தினோட சங்கம் யுகத்துக்கு कहाँ तक समाप्त होना चाहिए? எங்க வரைக்கும் அது முடியணும்? ज्यादा से ज्यादा 100 वर्ष संगम युग को दो। அதிகத்திலும் அதிகம் 100 வருஷம் சங்கம் யுகத்துக்கு கொடுங்க. तो सिर्फ आत्माओं के लिए बोला होगा। அப்போ வெறும் ஆத்மாக்களுக்காக சொல்லிருப்பாங்களா? आत्माओं से बात की होगी। ஆத்மாக்கள் கூட பேசியிருப்பாங்களா? मनुष्य आत्माओं को समझाया होगा மனித ஆத்மாக்களுக்கு புரிய வச்சிருப்பாங்களா? या जड़ तत्वों को समझाया होगा? இல்லன்னா ஜட தத்துவங்களுக்கு புரிய வச்சிருப்பாங்களா? ये 100 साल ज्यादा में ज्यादा कब पूरे होंगे? இந்த 100 வருஷம் அதிகத்திலும் அதிகம் எப்போ கம்ப்ளீட் ஆகும் முடியும்? है 2036 में पूरे होते हैं। 36ல கம்ப்ளீட் ஆகுது. कि जड़ तत्व भी संपन्न बन जाएंगे। இந்த ஜட தத்துவங்கள் கூடயும் பரிபூர்ணம் ஆயிடும் 36 में 36ல. है आत्माएं संपन्न बन जाएंगी। ஆத்மாக்கள் பரிபூர்ணம் ஆயிட்டாங்கன்னா ये तो बुद्धि में आता है, இந்த விஷயம் புத்தில வருது. क्योंकि आत्माएं चैतन्य होने के कारण ஏன்னா ஆத்மாக்கள் சைத்தன்யமாக இருக்கிற காரணத்தினால आत्माएं जल्दी समझेंगी। ஆத்மாக்கள் சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க. मनुष्य आत्माएं खास, மனித ஆத்மாக்கள் விசேஷமாக और सुधर जाएंगी नंबरवार। பிறகு திருந்திடுவாங்க நம்பர் வாராக. बाकी 5 तत्व மற்றபடி 5 தத்துவங்கள் और 5 तत्वों का बना ये शरीर, பிறகு 5 தத்துவங்கள் மூலமா உருவாக்கி இருக்கிற இந்த சரீரம் वो भी सुधर जाएंगे क्या? அது கூடயும் திருந்திடுமா? है? है? नहीं सुधरेंगे திருந்தாது. तो उनकी कोई वैल्यू नहीं देंगे। அப்போ அவங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்க மாட்டீங்களா? எந்த விதமான வேல்யூ கொடுக்க மாட்டீங்களா? उनको सुधरने का टाइम नहीं देंगे। அவங்களுக்கு திருந்துறதுக்காக டைமை கொடுக்க மாட்டீங்களா? है? 2036 के बाद का टाइम देंगे 2036க்கு பிறகு டைமை கொடுப்பீங்களா? या 36 के अंदर ही टाइम देंगे? இல்லன்னா 36க்கு முன்னாடியே அதுக்குள்ளேயே டைமை கொடுப்பீங்களா? बाद का टाइम देना पड़े। பிறகு டைமை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். तो कहाँ तक देंगे? இப்போ எங்க வரைக்கும் கொடுப்பீங்க? है? 2036 के बाद का टाइम देंगे 2036க்கு பிறகு டைமை கொடுப்பீங்களா? या 36 के अंदर ही टाइम देंगे? இல்லன்னா 36க்குள்ளேயே டைமை கொடுத்துடுவீங்களா? बाद का टाइम देना पड़े। பிறகு டைமை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு டைமை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். तो कहाँ तक देंगे? அப்போ எங்க வரைக்கும் கொடுப்பீங்க? है? क्यों? 76ன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க ஏன்? 76 तक क्यों? 76 வரைக்கும் ஏன்?
86 तक क्यों नहीं? 86 வரைக்கும் ஏன் இல்ல? 86 வரைக்கும் ஏன் இல்ல? है? हाँ, ஆமா. क्योंकि ஏன்னா गीता में भी प्रकृति के கீதையில கூடயும் இயற்கையினோட 2 रूप बताए हैं. 2 ரூபங்களை பற்றி சொல்லிருக்காங்க. क्या? என்ன? जड़त्वमयी प्रकृति, ஜடமான இயற்கை, 5 तत्व, பஞ்ச தத்துவங்கள், पृथ्वी जल वायु अग्नि आकाश, நிலம், நீரு, காற்று, ஆகாயம், நெருப்பு. और उस जड़त्वमयी प्रकृति को भी பிறகு அந்த ஜடமான இயற்கைக்கு கூடயும் कंट्रोल करने वाले கண்ட்ரோல்ல செய்யக்கூடியவங்க परा प्रकृति, பரா பிரகிருதி, பரா இயற்கை. वो परा प्रकृति அந்த பரா பிரகிருதி के आधार पर அவங்களோட ஆதாரப்படி प्रकृति के जड़ तत्व भी परिवर्तित होंगे. இயற்கையினோட ஜட தத்துவங்கள் கூடயும் பரிவர்த்தனை ஆகும். झाड़ जो तैयार होगा இந்த மரம் என்ன ரெடி ஆகுமோ तो इकट्ठे पत्ते निकल पड़ेंगे அது ஒரே டைம்ல இலைகள் வருமா या नंबरवार निकलेंगे? இல்லன்னா நம்பர் வாராக வருமா? तो ऐसे ही ये भी झाड़ है. அதே மாதிரி இது கூடயும் மரம் தான். राधा कृष्ण रूपी बच्चे पैदा होंगे ராதா கிருஷ்ண ரூபமான குழந்தைகள் ஜென்ம எடுத்துக்குவாங்க. तो अकेले पैदा होंगे அப்போ ஒண்டியாக ஜென்ம எடுத்துக்குவாங்களா? या उनके परिवार के जितने भी भांति होंगे नजदीकी आत्माएं 84 जन्मों की, இல்லன்னா அவங்களோட பரிவாரத்தினோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்களோ கிட்ட இருக்கக்கூடியவங்க 84 ஜென்மங்கள்ல கிட்ட वो सारी साथ में आएंगी அவங்க எல்லாருமே கூட एक வருவாங்களா? एक सेकंड के अंतर से. ஒவ்வொரு செகண்டினோட வித்தியாசத்துல. बाबा सतयुग की आदि में श्री कृष्ण की आत्मा जब गद्दी पर बैठेगी சத்யுகத்தினோட ஆரம்பத்துல ஸ்ரீ கிருஷ்ணனோட ஆத்மா எப்போ கத்தில உட்காருவாங்களோ तो कितनी की एज होगी अंदाजा? 18 साल. அவங்களுக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வயசு இருக்கும்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க 18 வருஷங்கள். 18 साल 20 साल 25 साल ज्यादा 18 20 வருஷங்கள், அதிகதிலும் அதிகம் 25 வருஷங்கள். एक्यूरेट तो बाबा बताते नहीं. ஆக்யூரேட் பாபா சொல்லுறது இல்ல. कई वाणियों में ऐसे सुना है जी 60-65 में सतयुग में आदमी जवान होता है जी. இப்போ சில முரளிசை நான் கேட்டிருக்கேன் வாணிகள்ல, சத்யுகத்துல 60-65 வருஷங்களுக்கு மனிதன் இளைஞர்களினோட ஸ்டேஜுக்கு வரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். 150 साल एज है जी. 150 வருஷங்கள் ஆயுள் இருக்கும். 60-65 में जवान होगा. 60-65 இயர்ஸ்க்கு இளைஞர்களினோட அந்த இளைஞர்களினோட ஸ்டேஜை அட்டெண்ட் பண்றான்னு சொல்லி பண்ணுவாங்க மனிதன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க பாய். 60 साल में बच्चा पैदा होगा, जवान नहीं बोला. 60 வருஷத்துல என்ன ஆகும்னா குழந்தைக்கு ஜென்மன்றது கொடுப்பாங்க, ஜென்ம எடுத்துக்கும். இளைஞர்கள் ஆகிற விஷயத்தை பற்றி சொல்லல. जवानी और बुढ़ापा होता ही नहीं. அங்க இளைஞர்கள் ஆகிறது இல்லைன்னா இந்த வயசான ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்றது அங்க இருக்கவே இருக்காது. सतयुग में न जवानी होती है और न बुढ़ापा. जैसे गाय का बच्चा अभी अभी पैदा हुआ अभी अभी, அங்க சத்யுகத்துல இளைஞர்கள் ஆகிறது வயசாகிறது அந்த விஷயமே இருக்கிறது இல்ல. எப்படி இப்ப பசுமாடு இந்த கண்ணுக்குட்டி இருக்கோ இல்லையா, அது இப்போதான் ஜென்ம எடுத்துக்கோ உடனடியே என்ன செய்யும், उछल के और दौड़ के भाग जाता है. அப்படியே அது ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுது. सतो प्रधान जानवर है ना, சத்தோ பிரதானமா இருக்கிற விலங்கா இருக்கு இல்லையா. तो ये एक मिसाल है. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆயிருக்கு, உதாரணமா இருக்கு. ऐसे ही सतयुग में जो भी मनुष्य होंगे सब सात्विक होंगे. அதே மாதிரி சத்யுகத்துல யாரெல்லாம் மனிதர்கள் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே சாத்விகமாக இருப்பாங்க. वहाँ बच्चे को 2-2, 3-3 साल पालना लेने की दरकार. அங்க குழந்தைகளுக்கு 2 வருஷங்கள் 3 வருஷங்கள் பாலனை எடுத்துக்கிற அவசியம் नहीं है. இருக்காது. वहाँ बुढ़ापा होता ही नहीं.
அங்க வயசான ஸ்டேஜ்ன்றது இருக்கவே இருக்காது. हाँ ये बताया है. ஆமா, இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. और बाबा जो कुछ बात बताते हैं பிறகு பாபா ஏதெல்லாம் பேச்சுகளை சொல்றாங்க वो संगम युग की बात बताते हैं அது சங்கம் யுகத்தினோட பேச்ச சொல்றாங்களா या सतयुग की बताते हैं. இல்லன்னா சத்யுகத்தினோட பேச்ச சொல்றாங்களா? जो लक्ष्य देते हैं என்ன லட்சத்தை கொடுக்கறாங்க वो संगम युग के अंदर का लक्ष्य देते हैं. அது சங்கம் யுகத்துக்குள்ள இருக்கக்கூடிய லட்சத்தை கொடுக்கறாங்களா या सतयुग का लक्ष्य दिया है. இல்லன்னா சத்யுகத்தினோட லட்சத்தை கொடுத்தாங்களா? सतयुग में होगी उतरती कला சத்யுகத்துல இறங்கும் கலைன்றது இருக்கும். और संगम युग में होगी பிறகு சங்கம் யுகத்துல இருக்கும் चढ़ती कला. ஏறும் கலை. तो जो 60 साल बताए हैं இப்போ 60 வருஷம் என்ன சொல்லிருக்காங்க 50-60 साल में बच्चा पैदा होता होगा. 50-60 வருஷங்கள்ல குழந்தை ஜென்ம எடுத்துக்கலாம். वो कहाँ का लक्ष्य दिए है? அது எந்த இடத்துக்கான லட்சத்தை கொடுத்திருக்காங்க? 76 में 76ல 75-76 में 75-76ல लक्ष्मी नारायण का जन्म बताया है. லட்சுமி நாராயணனோட ஜென்மம்னு சொன்னாங்க. 60 साल कब होंगे पूरे? 60 வருஷங்கள் எப்போ கம்ப்ளீட் ஆகுது? 36 में पूरे होंगे. 36ல கம்ப்ளீட் ஆகுது. इसलिए बोला है. அதுக்காக தான் சொல்லிருக்காங்க. एक एक्यूरेट नहीं बताया. कहीं ஆக்யூரேட்டாக ஒன்னும் சொல்லல. 50-60 साल, कहीं 60-70 साल. இப்போ சில இடத்துல 50-60 வருஷம், 60-70 வருஷம். क्योंकि अनेक बच्चों का जन्म होना है ना. ஏன்னா நிறைய அநேக குழந்தைகளுக்கு ஜென்மம் ஆகணும் இல்லையா? अकेले एक कृष्ण की बात थोड़े ही है. வெறும் ஒரு கிருஷ்ணனோட விஷயம் ஒன்னும் கிடையாது இல்லையா? राजधानी तैयार होगी. ராஜதானி எப்போ ரெடி ஆகுமோ? राजधानी बनेगी कि नहीं? ராஜதானி ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? அப்படின்னா உருவாகுமா இல்லையா? तो राजा रानी कोई होंगे. அப்போ ராஜா ராணி யாராவது இருப்பாங்களா? जो राजा रानी जब गद्दी पे बैठते हैं இப்போ ராஜா ராணி எப்போ கத்தில உட்கார்றாங்க राजा रानी बनते हैं ராஜா ராணி ஆகுறாங்க या डिक्लेयर होते हैं இல்லன்னா டிக்ளேர் ஆகுறாங்க. तो जैसे विक्रम संवत शुरू हुआ எப்படி விக்ரம் சம்பத் அப்படின்னா அந்த விக்ரம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த விக்ரமாதித்யா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட டைமினோட பீரியடுக்கு சொல்லுவாங்க. அந்த ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. क्रिश्चियन संवत शुरू हुआ. கிறிஸ்டியன் சம்பத் ஸ்டார்ட் ஆச்சு பீரியடு. ख्रिस्त संवत शुरू हुआ. கிறிஸ்து பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. शक संवत शुरू हुआ. तो जो शक राजाएं थे அப்போ அந்த ஷக் சம்பத் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த ஷக் ராஜாக்கள் யார் இருந்தாங்க? उनके गद्दी पे बैठने की शुरुआत की बात थी ना. அவங்க கத்தி மேல உட்கார்றாங்க இல்லையா, அந்த டைமினோட விஷயமாச்சு இல்லையா? तो वो शुरुआत हुई அப்போ ஆரம்பமாச்சு या अंत है? இல்லன்னா கடைசி நேரமா? स्वर्णिम संगम युग की उनके लिए शुरुआत है. ஸ்வர்ணிம சங்கம் யுகம் இது அவங்களுக்காக ஆரம்பமா? शुरुआत है. ஆரம்பமா இருக்கு. तो नया युग शुरू हो गया. அப்போ புது உலகம் புது யுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. संगम युगी स्वर्णिम युग. சங்கம் யுகி ஸ்வர்ணிம யுகம் தங்கம் போல யுகம். 21 जन्मों में से पहला जन्म 21 ஜென்மங்கள்ல ஃபர்ஸ்ட் ஜென்மம் एक्यूरेट सतयुग है அக்யூரேட் சத்யுகம். और इनएक्यूरेट सतयुग. பிறகு இன்அக்யூரேட் சத்யுகம். एक्यूरेट विश्व. அக்யூரேட் விஸ்வம் உலகம். इनएक्यूरेट विश्व. பிறகு இன்அக்யூரேட் விஸ்வம் உலகம். एक्यूरेट विश्व धर्म அக்யூரேட் விஸ்வ தர்மம். और इनएक्यूरेट विश्व धर्म. பிறகு இன்அக்யூரேட் விஸ்வ தர்மம். कब कहें? எப்போன்னு சொல்லலாம்?
ये एक्यूरेट शब्द இந்த accurate என்ற வார்த்தை किस बात की तरफ इशारा करता है? எந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லுது? इस बात की तरफ इशारा करता है இது இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லுது कि 9 लाख जनसंख्या 9 லட்சம் ஜனத்தொகை एक्यूरेट सतयुग में होगी। accurate சத்யுகத்துல ஏற்படும்। 9वां लाख जो बच्चा पैदा होगा 9 லட்சத்துல லாஸ்ட் ஆத்மா எப்போ ஜென்ம எடுத்துக்கோமோ குழந்தை वो सतयुग के 16 कला संपूर्ण जन्म को அவங்க சத்யுகத்தினோட 16 கல்ல பரிபூர்ணமான ஸ்வர்க்கத்தை संपन्न कर देगा या नहीं कर देगा? பரிபூர்ணம் ஆக்கிடுவாங்களா இல்லையா? கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா இல்லையா? कर देगा। பண்ணிடுவாங்க। तो जनसंख्या के आधार पर बाबा ने बताया அப்போ ஜனத்தொகையினோட ஆதாரப்படி பாபா சொன்னாங்க एक्यूरेट सतयुग accurate சத்யுகம் कब होगा? எப்போ ஆகும்? जब कृष्ण के जन्म के बाद எப்போ கிருஷ்ணனோட ஜென்மத்துக்கு பிறகு 150 वर्ष की आयु पूरी होगी 150 வருஷங்கள் கம்ப்ளீட் ஆகும்। तो 9 लाख जो आत्मा है परम धाम में से இப்போ 9th லேக் இந்த 9 lakhsல லாஸ்ட் ஆத்மா பரந்தாமத்திலிருந்து वो नीचे उतर आएगी। அந்த ஆத்மா கீழே இறங்கிடும்। राधा कृष्ण जैसे 4.5 लाख बच्चे ராதா கிருஷ்ணர்கள் போல 4 லட்ச குழந்தைகள் सतयुग में नीचे आ जाएंगे। சத்யுகத்துல கீழே வந்துடுவாங்க। राधा कृष्ण को जन्म देने वाले माँ बाप जैसे बच्चे हैं ராதா கிருஷ்ணர் போல ஆத்மாக்களுக்கு ஜென்ம கொடுக்கக்கூடிய அம்மா அப்பா वो तो संगम युग में ही नीचे उतर चुके होंगे। அவங்க சங்கம் யுகத்திலே கீழே இறங்கி இருப்பாங்க। तो बताया அப்போ சொன்னாங்க 16 कला संपूर्ण 16 கல பரிபூர்ணம் सतयुग की पूरी स्थापना तब कहेंगे சத்யுகத்தினோட முழு ஸ்தாபனை எப்போன்னு சொல்லலாம்னா जब सतयुग की पूरी आबादी எப்போ சத்யுகத்தினோட முழு அந்த ஒரு कितनी பாப்புலேஷன் ஜனத்தொகை हो जाएगी? எவ்வளோ ஆயிடும் 9,16,108। 9,16,108